விபத்திற்குள்ளான அகமதாபாத்தின் விமானத்தின் பாகங்கள் பயிற்சி மருத்துவர் விடுதியில் நொறுங்கி விழுந்ததில் அங்கு தங்கியிருந்தவர்களும் விபத்தில் சிக்கிக் கொண்டனர். அகமதாபாத்தில் விமானம் நொறுங்கி விழுந்த இடத்தில் மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர்கள் தங்கும் விடுதி அமைந்துள்ளது. விமான விபத்தில் நடந்தபோது மதிய நேரம் என்பதால் பயிற்சி மருத்துவர்கள் ஏராளமானோர் உணவு அருந்திக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. விமானம் நொறுங்கி விழுந்ததில் கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்தது. இந்த விடுதியில் இருந்த பயிற்சி மருத்துவர்கள் சிலரும் சிக்கிக் கொண்டனர். அகமதாபாத்தின் விமான நிலையத்திற்கு இன்று காலை சென்ற பிரதமர் நரேந்திர மோடி விபத்து நடந்த இடத்தில் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகளை பார்வையிட்டார். அப்போது விமான விபத்து குறித்தும் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் குறித்தும் பிரதமருக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து அகமதாபாத் சிவில் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற பிரதமர் விமான விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய பிஸ்வாஸ் என்பவரை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களையும் சந்தித்த பிரதமர் அவர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார். அப்போது குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல், விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, குஜராத் உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்வி ஆகியோர் உடன் இருந்தனர். அகமதாபாத்தில் இருந்து லண்டன் சென்ற விமானம் விபத்திற்குள்ளானது குறித்து ஐநா பொதுச் செயலாளர் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் பலர் அதிர்ச்சியையும் வேதனையையும் தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்தை ஒரு பயங்கரமான சோகம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விமான விபத்து காட்சிகளை கண்டு தான் மிகவும் அதிருப்தியும் வேதனையும் அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று உக்ரைன், கனடா, ஜெர்மனி உள்ளிட்ட பல நாட்டு தலைவர்களும் அகமதாபாத் விமான விபத்திற்கு தங்களது வேதனைகளை தெரிவித்துள்ளனர். இந்த துயரமான நேரத்தில் இந்தியாவிற்கு துணை நிற்போம் என அவர்கள் கூறியுள்ளனர். விமான விபத்தில் சிக்கிய வெளிநாட்டினருக்கு தேவையான உதவிகளை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விபத்தில் சிக்கியவர்களுக்கு இந்தியாவின் தரப்பில் வேதனையை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். விபத்தில் சிக்கிய வெளிநாட்டினருக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்றும் விமான போக்குவரத்து துறை, ஏர் இந்தியா நிறுவனம் மற்றும் பிற துறைகள் இணைந்து மீட்புப் பணிகளை செய்து வருவதாகவும் கூறினார். இதனிடையே அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறும் ஆர்ப்பாட்டம் காரணமாக அங்கு வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் ரன்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். ஈரானுக்கு எதிராக ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் இராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் அரசு தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக வீடியோ செய்தி வெளியிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, ஈரானின் அச்சுறுத்தலை முறியடிப்பதை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட இராணுவ நடவடிக்கை இது என தெரிவித்துள்ளார். ஈரானின் அச்சுறுத்தல் முழுமையாக தொடரும் வரை இராணுவ நடவடிக்கை பல நாட்களுக்கு தொடரும் என்றும், இந்த தாக்குதலின் போது ஈரானின் இராணுவ தளங்கள், அணு உலைகள் தாக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே நாடு முழுவதும் சிறப்பு அவசர நிலையை இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஈரான் பதில் தாக்குதல் நடத்தும் என எதிர்பார்க்கப்படுவதால் அங்குள்ள பள்ளிகள் மற்றும் கல்வி நிலையங்கள் மூடப்பட்டு வான் பாதுகாப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அசாதாரண சூழல் நிலவுவதால் இஸ்ரேல் மற்றும் ஈரானில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அந்நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. ஈரான் மீது இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இவ்விரு நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியர்கள் விழிப்புடன் இருக்குமாறும், தேவையில்லாத நடமாட்டத்தை தவிர்ப்பதுடன் தங்கள் இருப்பிடங்களில் பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது. ராஜஸ்தானில் வீசும் கடும் அனல் காற்று காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அம்மாநிலத்தின் 12 நகரங்களில் 45 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி சாதனை படைத்துள்ளது. ஸ்ரீ கங்காநகர் பகுதியில் அதிகபட்சமாக 47.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இது இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும். இதனிடையே ராஜஸ்தானின் பிகானீர், அல்வர், பரத்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் ஹாக்கி ப்ரோ லீக் தொடரில் அர்ஜென்டினாவிடம் இந்தியா வெற்றி வாய்ப்பை இழந்தது. ஆம்ஸ்டர்டாமில் உள்ள ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் 4வது நிமிடத்தில் இந்தியா முதல் கோல் அடிக்க 9வது நிமிடத்தில் அர்ஜென்டினாவும் கோல் அடித்ததால் போட்டி விறுவிறுப்பானதாக மாறியது. பின்னர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு 49வது நிமிடத்தில் அர்ஜென்டினா 2வது கோலை பதிவு செய்தது. எனினும் கடைசி நிமிடம் வரை இந்தியா மேற்கொண்ட கோல் அடிக்கும் முயற்சிக்கு பலன் கிடைக்கவில்லை. இதனால் அர்ஜென்டினா 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது.